ஸோ இன்னைக்கு ஒரு எங்களோட அலுமினஸ் 1970 இங்கே எம்டெக் ஏரோஸ்பேஸ் படித்த ஸ்ரீ கிருஷ்ணா சிவகுலா அவர்கள் இந்த 228 கோடி வர்த்து அவரோட கம்பெனியோட ஷேரை ஐஐடி மெட்ராஸுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. இது இதுலேருந்து வர இதை ஒரு எண்டோமெண்ட்டாக அவர் கொடுத்துருக்காரு. இந்த எண்டோமெண்ட்லேருந்து வர ஈல்டை நாங்கள் 5 விதமாக யூஸ் பண்ண போகிறோம். எல்லாமே மாணவர்களோட நலனுக்காக தான் அதை பயன்படுத்த போகிறோம். நம்பர் 1 மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப். அது கிருஷ்ணா சிவகுலா ஃபெலோஸ் அப்படின்னு அவங்க நல்லா படிக்கிற பசங்க, நல்ல சிஜிபிஏ வாங்குற பசங்க, அதே டைம் பண வசதி இல்லாத பசங்க, அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபெலோஸ், பல சார்க் நாடுகள், பல நாடுகள்லேருந்து, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு படிக்க பசங்க வராங்க. இந்த வருஷம் 100 பசங்க கிட்டத்தட்ட நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. பல பேருக்கு அவங்களால ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியல, அவங்களுக்கும் சில இதுலேருந்து கொஞ்சம் ஃபெலோஷிப் ஃபீஸ் கொடுக்க போகிறோம். அப்புறம் 3வதாக நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் வரலாற்றிலே முறையாக எந்த ஐஐடியும் செய்யாத ஒன்று, நாங்கள் ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம். 5 நேஷனல் சாம்பியன்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெலோ, கிருஷ்ணா சிவகுலா ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப் கொடுக்க போகிறோம். அப்புறம் 4வது இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட்னா இப்போ ஒரு புதுசா வாழ்க்கையில ஒரு பெரிய புது ஆராய்ச்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க, இங்க இது முத்தி யாருமே செய்யாத அந்த ஆராய்ச்சி, அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர், அவங்க வேர்ல்டு பெஸ்ட் லேப், வேர்ல்டு பெஸ்ட் சயின்டிஸ்டோட போய் இன்டராக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 2018 எங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. அப்பையிலேருந்து ஒரு 5 வருஷமா 200 கோடி வருஷத்துக்கு விதமா ஒரு 1000 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு. அதுல இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுல ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்தது. இப்ப அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ஃபண்டிங் இந்த வருஷத்தோட முடியுது. அடுத்த வருஷத்துலேருந்து அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அந்த ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு ஃபண்டிங்க்கும் இந்த ஃபெலோஷிப் இந்த எண்டோமெண்ட்லேருந்து வர ஈல்டை யூஸ் பண்ண போறோம். அதையும் தாண்டி ஒரு பிரீமியர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனா எங்களோட கடமை இன்னைக்கு இருக்கும் மாணவர்களுக்கு, மற்ற இந்திய பிரஜைகளுக்கே நாங்க என்ன இன்னைக்கு டெக்னாலஜியில டாப்பா இருக்கு, இந்த டெக்னாலஜியில என்ன செய்யணும், இன்னைக்கு இந்தியா எங்க இருக்கு, உலக அளவில் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, இதை நாங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு கடமை. இதற்காக சாஸ்திரான்னு ஒரு மேகசின் நடத்துறோம். உலகம் உலகத்திலேயே நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன் மெசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அவங்க MIT டெக்னிக்கல் ரிவ்யூன்னு நடத்துறாங்க. அதே மாதிரி நாங்க இந்த சாஸ்திரா இது நம்ம இந்தியாவோட டெக்னிக்கல் ரிவ்யூவா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வருஷத்துக்கு 4 இஷ்யூ இருந்தது, அப்புறம் வருஷத்துக்கு 6 இஷ்யூவா பண்ணோம். அதாவது 2 மாதத்துக்கு ஒன்று. இப்ப மாதந்தோறும் நிறைய டாபிக்ஸ் இருக்கிறதுனால மாதந்தோறும் அதை பண்ணிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பர் மந்த் எங்களுக்கு செலவாகுது. அதோட ஃபண்டிங்கும் இதுல எடுத்துக்க போறோம். இது மாதிரி மாணவர் நலனை கருதி 5 விதமாக இந்த எண்டோமெண்ட்டை நாங்க யூஸ் பண்றோம்.